Taste the Daily. கள்ளச்சாராயம் குடித்து 52 பேர் உயிரிழந்து 100க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி பகுதியில் கோணிப்பைகளில் வைத்து கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட மல்லிகைப்பாடி, பொட்டியம், பரிகம், கல்படை உள்ளிட்ட பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை ஜோராக நடைபெற்று வருவது குறித்த தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 52 பேர் கள்ளச்சாராயத்திற்கு பரிதாபமாக பலியாகி இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் அங்கு மருத்துவமனைகளில், குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை, விழுப்புரம் அரசு மருத்துவமனை, அதே போன்று பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை என அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் ஆபத்தாக சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஒவ்வொருவரும் தொடர்ந்து இறந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பாடி, பொட்டியம், பரிகம், கல்படை உள்ளிட்ட பகுதிகளில் மூட்டைகளில் நாட்டு முடிச்சுகளை போல கட்டப்பட்டு அந்த பிளாஸ்டிக் நெகிழிகளில் கட்டப்பட்ட அந்த சாராயத்தை விநியோகம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் 2 கோணிப்பைகளில் கொண்டு வந்து வைத்து அதனை காய்கறிகள் விற்பனை செய்வது போல அந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்கிறார். ஒரு பெரிய நெகிழியில் அந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராயம் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 4 அந்த பொட்டலங்களை கொடுத்துவிட்டு 400 ரூபாய் கொடு என்று கூவி விற்பனை செய்கிறார். 52 பேர் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார்கள். இது கள்ளச்சாராயத்தினால் ஏற்பட்ட பலி. குறிப்பாக விடியலை தருகிறேன் என்கிற பல்வேறு வெற்று வாக்குறுதிகளை 520 அள்ளி வீசிவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல பெண்கள் தாலியை அறுத்திருக்கிறார்கள். தங்களுடைய கணவன்களை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், பெற்றோரை இழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சோகமான ஒரு சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் இன்னும் கூட கட்டுப்படுத்த முடியாமல் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது என்றால் எந்த நிலையில் இந்த ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது? காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒட்டுமொத்த காவல்துறையும் 13 மாவட்டங்களிலிருந்து காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல்துறையினர் என 3000 பேர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முகாமிட்டு இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் கள்ளச்சாராயம் விற்பனை ஆகிறது என்றால் எந்த பின்புலத்தில் இவர்கள் விற்பனை செய்கிறார்கள்? யார் இந்த பின்புலத்தில் இருக்கிறார்கள்? எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று விற்பனை செய்யக்கூடியவர்கள் மீது இந்த காவல்துறை இனிமேல் என்ன செய்ய போகிறது? இன்னும் எத்தனை உயிர்களை பலிவாங்க போகிறது என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கேள்வி எழுப்பியிருக்கார்கள். கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய குடும்பத்திற்கு இந்த அரசு என்ன பதிலை சொல்ல போகிறது என்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அந்த மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. மூட்டைகளில் வைத்து அந்த சாராயம் விற்கப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பே அந்த குடங்களில் வைத்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்யக்கூடிய வீடியோ ஒன்றை வெளியிட்டோம். இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுமையாக கள்ளச்சாராயம் காட்டாலாய் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் பெண்கள் உட்பட பல ஆண்களும் 52 பேர் என்று தற்போது வரை இறந்ததாக கூறப்படுகிறது. இன்னும் பல பேர் இறந்ததாகவும், இந்த பாண்டிச்சேரி போன்ற மருத்துவமனைகளில் உயிருக்கு ஆபத்தான நிலை இருப்பதாகவும், அவர்கள் இன்னும் அந்த என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து அவர்கள் பேட்டி அளித்தால், நீங்கள் ஏதாவது பேட்டி அளித்தீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணத் தொகையை கிடைக்க விடாமல் செய்து விடுவோம் என்று ஆளும் கட்சியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் நேரடியாக சென்று மிரட்டல் விடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் அங்கே பார்க்க முடிகிறது. மிரட்டல் விடுத்ததாகவும் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் கண்ணீரோடு தெரிவிப்பது வேதனையாக இருக்கிறது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.